வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இப்போ தான் வந்து ரேட்டு வந்து திடீர்னு 300 ரூபீஸ்க்கு மேலே போயிடுச்சு, 400க்கு பக்கமாக போகுது, இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹேந்திரா வந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு 10% பக்கமாக ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்துச்சு. லாஸ்ட் 4 இயர் லோவுக்கு பக்கமாக ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ தான் ஐடிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமெர்ஜர் வந்து June 6 வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது. அதனால வந்து ஐடிசி மறுபடியும் பழைய 500 ரூபீஸ்க்கு போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர்ஸ் வந்து இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் பார்த்துட்டோம். ஐடிசி ஸ்டாக் வந்து 200 சம்திங் இருக்கிறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லாங் டேர்முக்கு ரொம்ப சூட்டபுளான ஸ்டாக்ஸ், டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம சொன்னப்போ பார்த்தீங்க அப்படின்னா 220 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படப்படன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு பக்கமாக வந்து இருந்துச்சு. ஸோ 500 வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வந்துச்சு, ஐடிசி டிமெர்ஜர் நியூஸ் வந்துச்சு. அதாவது ஹோட்டலை வந்து தனியாக பிரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்தோடனே மார்க்கெட்டில் வந்து ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு ஃபால் பார்த்துச்சு. ஸோ அது எதனாலனா எஃப்ஐஐ வந்து அந்த ஸ்பிளிட்டப்பை வந்து அவங்க அந்த அளவுக்கு லைக் பண்ணல. எதனாலனா 1:1ன்ற ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் 40% வந்து அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சுட்டு ரிமைனிங் 60% வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி சொன்னதுனால எஃப்ஐஐ வந்து நிறைய செல்லிங் இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஃபேட் வந்து செல் பண்ண போகிறாங்க, அதனால இது வந்து 300க்கு கீழே போகும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துக்கிட்டே இருந்ததுனால ஐடிசி ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டோட செல்லிங்கும் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 17,400 கோடிக்கு பக்கமாக 3.5% வந்து செல் பண்ணாங்க. ஐடிசி வந்து பெரிய அளவுக்கு இறங்கவே இல்லை, அந்த 400 ரேஞ்சிலேயே தான் வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் ஆகிறதுக்கான ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து June 6 வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து ஐடிசி ஹோட்டலோட ஷேர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இப்போ கிடைக்க போகுது. அந்த ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. June 6 அன்னைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து தனியாக பிரிக்க முடியுமோ பிரிச்சுடுவாங்க. அப்படி பிரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி இந்தியன் ஹோட்டல் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த மாதிரி ஐடிசி ஹோட்டலில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடிசிங்கிற பேரண்ட் கம்பெனிகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலும் இண்டிவிஜுவலாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து ஐடிசியை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐடிசியில் நம்ம பை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இன்னும் நிறையா சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. அதாவது எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி இருக்குது, அக்ரி கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்கிறதுனால ஒரு 500 ரூபாய்ன்ற ரேட்டில் நம்ம பை பண்ணால் கூட நிறைய கம்பெனிஸ் வந்து நாளைக்கு ஸ்ப்ளிட் ஆகிறப்ப நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்பயுமே வந்து அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. ஐடிசி வந்து டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். கோட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண பேங்க்னு தான் சொல்லலாம். பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்கிற பேங்க் வந்து கோட்டாக் மஹேந்திரா பேங்க் தான். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரொமோட்டரும் வந்து 25%க்கு பக்கமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்காங்க. 2005 பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ 2000 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. இப்போ வந்து ஆர்பிஐ ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து இவங்க சால்வ் பண்ணாதனால சாஃப்ட்வேரில் இப்போ வந்து தற்காலிகமாக வந்து ஒரு பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ அக்கௌண்ட் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்னதுனால மார்க்கெட் வந்து இது ஒரு 10% வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸ் லோவுக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு குவாலிட்டியான பேங்க். எப்படி ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க். ஹெச்டிஎஃப்சிக்கு எப்படி கிரெடிட் கார்டு பேன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோட்டாக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6 month 1 yearக்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க் நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து
கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது ஒரு 5% 10% அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நீ இமீடியட்டாக வந்து ரிட்டர்னை கொடுக்க போகிறது கிடையாது. மறுபடியும் வந்து 6 மந்த்தோ 1 இயரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ டைம் எடுத்து தான் இந்த ஸ்டாக் மேலே ஏறும். ஸோ உங்களுக்கு நல்லா பை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லாங் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் இமீடியட்டாக பை பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இவங்க கொடுத்துருக்கிற RBI கொடுத்துருக்கிற கொரிஸ் எல்லாமே இவங்க வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ITC ஆகட்டும், இந்த ITC, கோட்டக் மஹேந்திரா பேங்க், இதெல்லாம் 5 to 10 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற அப்படின்னா இது ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பற்றி இப்போ நிறைய கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஷேர்லேருந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறப்பயே இதை டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 180லேருந்து 210 வரைக்கும் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்போ வந்து இது பையிங் லெவல் வந்து நம்ம ஒவ்வொரு லெவலாக சொன்னோம். 240ல் ஒரு 20% பை பண்ணுங்கள், 220ல் ஒரு 25% பண்ணுங்கள், அப்புறம் 200க்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 50% பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். கரெக்டான நம்ம பை பண்ணோம். அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 400க்கு பக்கமாக இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இவங்க பிளாக் ராக்கோட போட்டிருக்கிற டீல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 260 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கிளியரான பிஸ்னஸ் மாடல் இல்லை. ரிலையன்ஸ் குரூப்பு கீழே இருக்கிறதே ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. RI ஹோல்டிங்கில் இருந்தே இவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது, அதர் பிஸ்னஸ் மாடல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க பிளாக் ராக்கோட டீல் போட்டதுனால இன்னும் நிறைய AMC பிஸ்னஸில் இவங்க டாப்பில் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்சூரன்ஸில் வர போகிறாங்க, ஈக்விட்டி புரோக்கர்ஸில் வர்றாங்க, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபினான்ஸில் வர போகிறாங்க, செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்களோட பிஸ்னஸ் மாடலும் கூடிய சீக்கிரம் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அதனால வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது இருக்கிற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பிலோ 300 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படி போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து 1 or 2 குவார்ட்டர்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக் மஹேந்திரா இது வரைக்கும் PE வந்து above 20க்கு மேலே தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18.56 இருக்குது. ஒரு அட்ராக்டிவான PE தான். நம்ம சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. ITC வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு பேரண்ட் கம்பெனி ITC வச்சுருந்தா ITC ஹோட்டல் வந்து அந்த ரேஷியோவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 1 or 2 குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ 240 260ல் வாங்கி அப்படின்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. உண்மையாவே இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நான் பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க பஜாஜுக்கு அப்புறம் வந்து ஒரு டாப் பிளேயரா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுங்க. இன்னும் 1 or 2 குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்துட்டு அக்குமுலேட் பண்ணலாமா, இல்லை வந்து மறுபடியும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாமாங்கிறத வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கோட்டக் மஹேந்திரா, ITC, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து SIP மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.